பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர். காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு சார். நீட் தேர்வு மாநிலங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீட் தேர்வு மாநிலங்கள் விருப்பத்துக்கு வச்சுக்கலாம்னு சொன்னா அது மாநிலங்கள் விருப்பத்துக்கு அப்பாற்பட்டு மத்திய அரசின் விருப்பமாக கொண்டு வந்தது யாரு? அந்தந்த மாநிலங்கள் நீட் தேர்வு சம்பந்தமா முடிவு எடுக்கலாம். இப்ப கேரளாவில் நடத்துறாங்களா நடத்தலையா அந்த மாநிலத்துடைய உரிமை. இங்க வந்து தமிழகத்துக்கு தமிழ்நாடு என்ன சொல்லும்? உரிமை. கேரளாக்காரங்களும் இங்க வரலாம்னா சொல்லும். தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் உரிமை. இங்கும் ஏன் செய்யலைங்கிற கேள்விக்கு பதில் என்ன? இப்பயாவது மாத்திரன்னு சொல்றாங்கல்ல சார். நம்ம அதையாவது சொல்லுவாங்க. உரிமைகள் சொல்றாங்கல்ல. கோவணத்தோடு ஆண்டியான பிறகு சொல்லுவாங்க. கச்சத்தீவை இலங்கை கொடுக்கறதுக்கு அந்த ஒப்பந்தம் கொண்டு வருவதற்கு முன்பாகவே தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களிடம் ஒப்புதலை வாங்கிட்டோம்னு சொல்லி அதுதான் திருட்டுத்தனம். காங்கிரசும் திமுகவும் கள்ள உறவு வைத்துக்கொண்டு நான் வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பை 7 ஆண்டுகள் கெசட்டில் நோட்டிஃபை பண்ணுறதுக்கு அன்றைக்கு காங்கிரஸ் மறுத்த போது ஒத்துவதுனது யாரு? திமுக. இந்தியா கூட்டணி இப்ப வெளியிட்டு இருக்கிற இந்த தேர்தல் அறிக்கை தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் அந்த அளவுக்கு இருக்குங்கிறாரு தேர்தல் அறிக்கை. பாஜக தேர்தல் அறிக்கை வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். இதுக்கு அப்படியே தலைகீழா இருக்கும். ஏகப்பட்ட இன்னும் அதிகமாக 100 மடங்கு கூடுதலாக மக்களுக்கு நான் தரப்போகிறேன், எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவேன்பாங்க. இன்னும் நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் கலை அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு சார். மாநிலங்கள் திமுக உள்ளிட்ட மற்ற மாநிலங்களுமே நிறைய மாநிலங்கள் எதிர்பார்த்த அவங்க பாஜகவுக்கு எதிராக போராடின நிறைய விஷயங்களை காங்கிரஸ் வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. நீட் தேர்வு மாநிலங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணு சாதகமா இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல். நீட் தேர்வு மாநிலங்கள் விருப்பத்துக்கு வச்சுக்கலாம்னு சொன்னா அது மாநிலங்கள் விருப்பத்துக்கு அப்பாற்பட்டு மத்திய அரசின் விருப்பமாக கொண்டு வந்தது யாரு? கல்வியை பொதுப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போனது யாரு? காங்கிரஸ் ஆட்சியில் தானே. நீட் கொண்டு வந்தது யாரு? இப்போ அதே காங்கிரஸ் தானே. இப்ப காங்கிரஸ் அவங்களுக்கு எதிராக அவங்க நிற்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த கொள்கையை இப்ப அவங்க எதிர்க்கிறாங்க. என்ன அர்த்தம்? அப்படிதான் அர்த்தம். இதை வந்து எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்குருவாங்க. நான் கேட்குறேன், காங்கிரஸ் இந்தி கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஏற்றுக்குருவாங்களா? உதாரணமாக நான் சொன்னேன் கேரளாவில் ஒரு 240 சீட்டு தான் இருக்குது மருத்துவ படிப்புக்கு. மாநிலங்கள் தீர்மானிக்கணும்னா 4000 சீட்டு இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. நாங்கள் தான் வருவோம். தமிழ்நாட்டிலேருந்து ஆள் எடுப்போம்னா நீட் இல்லைன்னா கேரளாக்காரங்க இங்கே வர முடியாது. அவங்க ஏற்றுக்குவோம். அங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸும் ஏற்றுக்கிறோமா சொல்லுங்கள்? ஏற்றுக்கிறோமா? அதனால தான் சொல்கிறாங்க அந்தந்த மாநிலங்கள் நீட் தேர்வு சம்பந்தமாக முடிவு எடுக்கலாம். இப்போ கேரளாவில் நடத்துகிறாங்களா நடத்தலையா அந்த மாநிலத்துடைய உரிமை. இங்கே வந்து தமிழகத்துக்கு தமிழ்நாடு என்ன சொல்லும்? கேரளாக்காரங்களும் இங்கே வரலாம்னா சொல்லும். தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் உரிமை. இங்கும் அதை நம்ம இப்பயே முடிவு பண்ணிட முடியாதுல்ல. கண்டிப்பாக வேற எப்படி பண்ணுவாங்க? அவங்க விளக்கு தனியாக கேட்குறாங்க. கேட்குற காரணம் என்ன? தமிழ்நாட்டுக்கு தனி விளக்கு, நீட்லேருந்து விளக்கு கொடுத்துருங்க. கேரளாவும் இப்போ விளக்கு வாங்கிக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் அவங்க என்ன சொல்றாங்க? கேரளா விளக்கு கேட்கல, மற்ற எந்த மாநிலமும் விளக்கு கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு நீட்டு பயனுள்ளதாக இருக்குது. தமிழ்நாட்டில் அதிக இடங்களுக்குள்ள அவங்களால போட்டி போட முடியுது, உள்ளே போக முடியுது. நீட்டு போச்சுன்னா அவங்க போக முடியாது. இப்போ மாநில பட்டியலில் வந்து கல்வி இருந்தது பொதுப்பட்டியல் கொண்டு போனது. இப்போ அவங்களே தான் சொல்றாங்க எந்தெந்த நிறைய விஷயங்கள் வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது, மாநிலங்களுக்கு எது கொடுக்கணும்னு பார்த்து அதுவும் மாநில பட்டியலுக்கு மாத்திரணும் காங்கிரஸ் சொல்றாங்களே. அப்போ மாநில பட்டியலுக்கு சாதகமா இருக்கும்ல. நீங்க இது எப்போ போச்சிங்க? எமர்ஜென்சி காலத்தில் 42வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக இது போச்சு. மாநில பட்டியல் இந்த கல்வியும் சுகாதாரமும் மத்திய பட்டியல் பொதுப்பட்டியலுக்கு போச்சு. பொதுப்பட்டியலில் தீர்மானிக்கக்கூடிய சக்தி மத்திய அரசு தான். மாநில அரசு மத்திய அரசை மீறி எதுவும் தீர்மானிக்க முடியாது. மற்ற விஷயங்களாக தீர்மானித்து கொள்ளலாம். மத்திய அரசுக்கு முரணல்லாத விஷயங்களில் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை கொண்டு போனாங்கள்ல 1977. அதுக்கு பின்னாடி 2004லேருந்து 2014 வரைக்கும் திமுகவும் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ ஏன் சட்டத்திருத்தம் கொண்டு வந்து திரும்ப அதை கொண்டு வரல?
10 நெடிய ஆண்டுகள் காங்கிரஸுக்கு, திமுகவுக்கு 17 நெடிய ஆண்டுகள். பல ஆட்சிகளில் அவங்க இருந்தாங்க. அப்போல்லாம் ஏன் கொண்டு வரல? ஏன் சட்டத்திருத்தம் கொண்டு வரல? இப்போ எல்லாம் போய் நீங்கள் கோவணத்தோடு ஆண்டியாக நிற்கிற நேரத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப, அதுவும் பலமற்ற எதிர்க்கட்சி கூட்டணியாக நீங்கள் நிற்கும்போது நீங்கள் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் செய்யலைங்கிற கேள்விக்கு பதில் என்ன? இப்பயாவது மாத்திரன்னு சொல்றாங்கல்ல சார், நம்ம இப்போ சொல்லுவாங்க. உரிமைகள் இப்போ நான் சொல்றாங்கல்ல, கோவணத்தோடு ஆண்டியான பிறகு சொல்லுவாங்க, நீ திரும்ப உங்களுக்கு எல்லா பவர் வந்துச்சுன்னா செய்வீங்களா? என்ன கேரண்டி இருக்குது? நீங்கள் செய்யலை பவர் இருந்தப்ப. தேர்தல் அறிக்கையில கொடுத்துட்டாங்கன்னா செஞ்சுதானே ஆகணும், செய்ய தானே போறாங்க. தேர்தல் அறிக்கையில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எது செஞ்சாங்க? திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்து செஞ்சிட்டாங்களா அவங்க? 80% நிறைவேற்று 80% சொல்கிறாங்க. பாக்கி 20% ஏன் செய்யலை? முக்கியமான 3 வருஷம் விஷயம் தானே சார் முடிஞ்சது, 2 வருஷம். கல்வி கடனை ஏன் ரத்து செய்யலை? நீட்டை எப்படி விலக்கு வாங்குவாங்க? நாங்கள் ஒரு கையெழுத்தில் முடிச்சிருவோம்னு சொன்னாங்க. இதோ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா விலக்கு கிடைச்சிடும். அது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அத்தைக்கு மீசம் முளைச்சா சித்தப்பா. அது எப்போ நடக்கும்? அத்தைக்கு எப்போ மீசம் முளைக்கிறது, அவங்க எப்போ சித்தப்பாகிறது? அதெல்லாம் பேச்சு, வெறும் பேச்சுங்க. உங்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் கச்சத்தீவை மீட்டு தந்துடுவீங்களா? உங்கள் கோரிக்கை தமிழ்நாட்டில் திமுகவோட கோரிக்கை கச்சத்தீவை மீட்டு தர்றேங்கிறது. ஆனால் உண்மையில் என்ன நடந்துச்சு? கச்சத்தீவை இலங்கை கொடுக்கறதுக்கு அந்த ஒப்பந்தம் கொண்டு வருவதற்கு முன்பாகவே அன்றைய தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களிடம் ஒப்புதலை வாங்கிட்டோம்னு சொல்லி இல்ல சார், டாக்குமெண்டேஷன் வந்திருக்குது. கலந்துரையாடணும்னு அப்போதைய வெளியுறவு அமைச்சருமே அதான் சொன்னார். கலந்துரையாடணும்னு தான் சொன்னாரே தவிர அவங்க ஒப்புதல் கொடுத்தாரா கலைஞர்னு சொல்றதுக்கு அவர் சொல்லல பதிலே. அந்த ஆர்டிஏ ஆக்ட்ல தகவல் உரிமை சட்டத்தில் பெறப்பட்ட அந்த ஆவணத்தை நீங்க படிக்கல. எல்லாத்துலயும் வந்துருச்சு. என்ன சொல்ற? ஒப்புதல் கொடுத்தது. 2 ஆண்டுகள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டு பார்த்தாரு. முடியாது, அது அவசரமா இதை கொண்டு வர வேண்டியதுன்னு சொன்ன உடனே நான் ஒப்புதல் தர்றேன். அரசியல் ரீதியாக நான் வெளிப்படையாக இதை ஆதரிக்க முடியாது. கேளுங்க, அதெல்லாம் ஆவணத்தில் இருக்கிற விஷயம். அதுதான் சார், அதே ஆவணத்தில் அதே ரெஜிஸ்டர்ல தான் 74ல் அங்கே அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, மத்திய அமைச்சர்கிட்ட இது மாதிரி ஒப்புதல் கொடுத்தாங்களா கலைஞர்னு கேட்டப்போ கலந்துரையாடணும், ஒப்புதல் கொடுத்தாரா இல்லை நாங்கள் பேசணும்னு சொன்னாங்க. அதுதான் சொல்லல சார். அது காங்கிரஸும் திமுகவும் கள்ள உறவு வைத்துக்கொண்டு நான் வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதை ஆதரிச்சுட்டேன், நான் ஒப்புதல் கொடுத்துட்டேன், ஆன் பேப்பர் கொடுத்துட்டேன், ஆனால் பேசும்போது நான் இதை எதிர்த்து பேசுவேன். அது ஒப்புதல், அந்த ஒப்புதலை காங்கிரஸ் இருந்து அவர் வாங்கி. அப்புறம் எதுக்கு சார் அவர் மறுநாளே கூப்பிட்டு தனி தீர்மானம் போட்டு அதெல்லாம் பண்ணாங்க. சரி சார், அதெல்லாம் பண்ணுனாங்க. ஆனா ஒப்புதல் கொடுத்துட்டாங்கிறது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. யாரு படிச்சிருக்கா? பாஜக ஆட்சியில பண்ணல, உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியில தான் நீங்க ஒப்புதல் கொடுத்துட்டீங்கன்னு ஆவணப்படுத்தியிருக்காங்க. காங்கிரஸே ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றேன். சரி சார், நம்ம கச்சத்தீவுக்குள்ள போக வேண்டாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் எலெக்ஷன் ரத்து செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல விஷயம். 1 லட்சம் ரூபாய் ஏழ்மையில் இருக்க குடும்பங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம 100 நாள் வேலைவாய்ப்பு, குறைந்தபட்ச ஊதியமாவே 400 ரூபாய் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படும்னு இப்படி அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பார்த்தாலே இப்ப திருமாவளவன் சொல்லியிருக்காரு, பிரதமர் தான், இதுதான் எங்களுடைய பிரதமர், இந்தியா கூட்டணி இப்ப வெளியிட்டு இருக்கிற இந்த தேர்தல் அறிக்கை தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர், அந்த அளவுக்கு இருக்குங்கிறாரு தேர்தல் அறிக்கை. பாஜக தேர்தல் அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். இதுக்கு அப்படியே தலைகீழா இருக்கும். ஏகப்பட்ட இன்னும் அதிகமாக 100 மடங்கு கூடுதலாக மக்களுக்கு நான் தரப்போகிறேன், எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவேன்பாங்க, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தர்றேன்னு சொன்னாங்க. 30 லட்சம் இருக்கிற வேகன்சியே இன்னும் நிரப்பலையே. 37 லட்சம் வேகன்சிஸ் நாங்கள் அரசு துறையில் தானே, மத்திய அரசு துறையில் இருக்கக்கூடிய, அதாவது பெர்மனன்ட் போஸ்ட், நிரந்தர வேலைகளை நாங்கள் நிரப்புவோம் சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சிஸ்லாம் எப்போங்க வந்துச்சு? காங்கிரஸ் ஆட்சியில தான் வந்துச்சு. பாஜக 10 வருஷம் பாஜக ஆட்சியிலே வந்துச்சு. வேகன்சிஸ் காங்கிரஸ் ஆட்சியிலே இருந்துச்சு. ரயில்வேல காங்கிரஸ் ஆட்சியிலேயே 1,14,000 வேகன்சிஸ் இருந்துச்சு. எங்கே நிரப்புனாங்க? தனியார் மயமாக்குனது காங்கிரஸ் ஆட்சியிலையும் பண்ணாங்க. ரயில்வேயை பல துறைகளை தனியார் மயமாக்குனாங்க. ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டான். ஓன் யுவர் வேகன் சொல்லி கூட கொண்டு வந்தாங்க. நீ வேகனை நீயே வச்சுக்கோ, அதில் நீயே பொருளை ஏற்றிக்கோ, நாங்கள் எந்த சார்ஜும் பண்ண மாட்டோம்லாம் சொல்லி பார்த்தேன். எவனும் வரமாட்டேன்ட்டான். ரயில்வேயில் முதலீடு செய்வதற்கு தனியார் வராதனால தான் ரயில்வே அப்படியே இருக்குது, அரசு துறையாக இருக்குது. அது வர தயாராக இருந்திருந்தால் அன்றைக்கே போயிருக்கும் காங்கிரஸ் ஆட்சியில். இங்கே காங்கிரஸ் சொல்கிறது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு. நாங்கள் அரசு துறை பொதுத்துறையிலேருந்து நாங்கள் பங்குகளை நாங்கள் பூராத்தையும் தனியார் மயமாக்க அனுமதிக்க மாட்டோம்,
பாஜக இருந்தால் முதல்வர் பேசியிருக்காரு, அது அதானி ஏர்வேஸாக மாறிடும், அதானி ஏர்போர்ட்டாக மாறிடும், இது அதானியினுடைய ரயில்வேயாக மாறிடும் சொல்கிறாரு. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடை வாபஸ் வாங்குறது. அரசு முதலீடை எடுத்துக்கிடுவாங்க, தனியாருக்கு விற்பாங்க. அரசினுடைய ஷேரை ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு ஆண்டும் விற்கிறது. அது இப்போ யார், பாஜக மட்டுமா செய்யுது? அது ஆரம்பிக்கப்பட்டது உங்கள் ஆட்சியில் தாங்க. சார் இப்போ நீங்களும் அந்த யூபி ஆட்சியில் இருந்தீங்க. அப்போ தான் ஏகப்பட்ட டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துச்சு. அவங்க எல்லாத்தையும் பொதுத்துறை வித்தாங்க எங்க காங்கிரஸ் ஆட்சியில். பிஎஸ்என்எல் நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சியில். நீங்க நடந்ததையே சொல்றீங்க சார். இந்த 10 வருஷத்துல இவங்க என்ன பண்ணாங்கங்கறதே ஆட்சியில் இருந்து போய் என்ன பண்ணீங்க? அதே பாஜக பத்தி கேளுங்க. 10 வருஷம் என்ன பண்ணீங்க? வேலை வாய்ப்பு கிடைக்கல. கோவணத்தோடு ஆண்டியான பிறகு, எதுவும் இழப்பதற்கு ஏதுமில்லாதவரா நீங்க மாறின பிறகு, ஆட்சி என்பது உங்களுக்கு தொலை தூரத்துல நிக்கிறப்ப நீங்க எது வேணாலும் சொல்லலாம். இதே ஏன் பாஜக பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் கேக்குறேன். பாஜக அதான் செய்துங்கறேன், வேறுபாடு இல்லைங்கிறேன் நானு. நீங்க பாஜக செய்யறத சுட்டி காட்டுறீங்க. இல்ல, நான் இப்ப வெளியிட்டு இருக்கேன். இப்ப பாஜக மேனிஃபெஸ்டோ வெளியிடல. அவங்க வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டா அதுக்கு ஏத்த அது நல்லா இருந்ததுன்னா அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ண தான் போறாங்க. இப்போ இவங்க வெளியிட்டு இருக்க தேர்தல் அறிக்கை எல்லாமே நல்லதாங்க இருக்கும். சரி, இப்ப மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருமொழி கொள்கை ஏத்துக்கிட்டாங்களாங்க? அத பத்தி எதுவும் பேசல. அங்க சிக்கல் இருக்குல்ல உங்களுக்கு. ஏங்க, காங்கிரஸ் தாங்க இந்தி மொழிக்கு அலுவல் மொழி ஆக்குனது எப்பங்க? ஆங்கிலம் மட்டும்தான் பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல இருந்துச்சு. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தி மொழிக்கு அலுவல் மொழியாக ஆங்கிலத்தோட இந்தியையும் சேர்த்தது யாருக்கு ஆட்சியில்? காங்கிரஸ் ஆட்சியில் தானே. மும்மொழி கொள்கை கொண்டு வந்தது யார்? 3 மொழிகளை எல்லா பள்ளிகள்லையும் படிக்கணும், எல்லா மாநிலங்களும் படிக்கணும். இன்றைக்கு வரை தமிழ்நாடு தவிர இங்கே எதிர்ப்பு தெரிவித்ததுனால இங்கே கிடையாது. மற்ற எல்லா மாநிலங்களையும், பக்கத்தில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, எல்லா மாநிலங்கள்லேயும் இந்தி உட்பட்ட 3 மொழிகளை தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அது யாருடைய கொள்கை? யார் கொண்டு வந்தது? அது இந்திய எதிர்ப்பு போராட்டம் யாருக்கு எதிராக நடத்தணும்? நம்ம காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக நடத்தணும். என்னங்க இதெல்லாம்? நீங்கள் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சி ஆன பிறகு வேறொரு நிலைப்பாடு. எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுறது ஒன்று, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு செய்கிறது ஒன்று. இதே பாஜக அரசு இது இந்த கச்சத்தீவை கொடுத்தது தப்புன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ சொல்கிறாங்க. ஆனால் 2015 ஆர்டிஐயில் கேட்கும்போது என்ன சொன்னாங்க? சரின்னாங்க. கச்சத்தீவை கொடுத்தது சரி, கச்சத்தீவு இந்தியாவுடைய பகுதியே அல்லன்னு சொன்னாங்க. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில் என்ன சொன்னாங்க? அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க இதே பாஜக அரசு, அது இலங்கைக்கு சொந்தமான பகுதினாங்க. இப்போ நாங்கள் அதை மீட்டெடுப்போங்கிறாங்க. ஏங்க, இதெல்லாம் வந்து இந்த கட்சிகள்லாம் அப்ப யார் தான் மாறி மாறி பேசுவாங்க. இந்தியா கூட்டணி வேண்டாம், பாஜக கூட்டணி, பாஜகவும் வேண்டாம். அதிமுக நீட் எதிர்ப்புல எப்பயுமே சமரசம் பண்ணல. அப்ப எடப்பாடி பழனிசாமி பிரதமர் ஆயிருவாரா? பிரதமர் ஆக வேணாங்க. அப்ப யார் சார் பிரதமர்? இப்ப பாஜக பிரதமர் யார் வேணாலும் ஆகட்டுங்க. பிரதமர் யார் வேணாலும் ஆகட்டுங்க, அவங்க நமக்கு எதிராக தான் இருப்பாங்க. பாஜக வந்தாலும் சரி, அதிமுக இது காங்கிரஸ் வந்தாலும் சரி, பழைய சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, அது தமிழகத்துக்கு வஞ்சித்த கட்சிகள் தான். காவிரி பிரச்சனையாகட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையாகட்டும், பாலாறில் தடுப்பணை ஆந்திரா கட்டுறதாகட்டும், எல்லா விஷயங்களையும், நதிநீர் பிரச்சனைகள் அத்தனையிலுமே, சிறுவாணி ஆகட்டும், என்ன எல்லாத்துலேயுமே, புன்னப்புலா ஆகட்டும், எல்லாத்துலேயுமே தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலையை எடுத்தவங்க தான் இந்த 2 கட்சிகள். ஆக மொத்தம் இந்த 2 கட்சிகளை எதிர்ப்பது தான் எங்கள் லட்சியம்னு வெளிப்படையாக அதிமுக அறிவிச்சாச்சு. இந்த 2 கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்யுது. சரி, அதுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம். தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அகில இந்திய அளவில் ஆட்சிக்கு வர முடியாது. ஆட்சிக்கு வரணும் இந்த 2 பேரோட சேரணும். இந்த 2 பேர் தமிழ்நாட்டுக்கு எதிரானவங்க, ஏன் போய் சேரணும்? நான் வெளியே நின்று போராடிட்டு போறேன். சரி சார், இப்போ மக்களவை தேர்தல் நடக்குது. அதிமுக கணிசமா எத்தனை இடம் வாங்கும்னு நினைக்கிறீங்க? நான் இடமெல்லாம் சொல்றதுக்கு நான் ஆய்வு நடத்தல, வெற்றி எனக்கு அதுக்கான வாய்ப்பும் இல்லை. சரி, இப்ப வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்று போகக்கூடிய மக்களவை உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க போய் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க? ஒரு யாருமே தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. எந்த தனி ஆட்சிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எந்த ஆட்சியிலையும் அவங்க சேர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்க வெளியில இருந்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக எப்படி பண்ணி காட்டியிருக்காங்க. 37 எம்பிஸ் அவங்களுக்கு இருந்தப்ப நாடாளுமன்றத்தை காவிரி உச்சநீதிமன்றம் சொல்லியும் காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்கிறதுக்கு பாஜக அரசு காலந்தடத்தியது, கர்நாடகா தேர்தலை முன்னிட்டு. ஆனால் அன்னைக்கு 22 நாள் நாடாளுமன்றத்தை அதிமுக எம்பிஸ் முடக்கி
என்ன அந்த அரசை பணிய வச்சாங்க. ஜல்லிக்கட்டில் எப்படி பணிய வச்சோம் இல்லையா? அது மாதிரி ஜல்லிக்கட்டில் வந்து அது காட்டு மிராண்டி ஒரு விளையாட்டு சொல்லி சொன்னது யார்? ஜெயராம் ரமேஷ். சட்டத்தை திருத்தினது யார்? காங்கிரஸ் ஆட்சியில். அதனால தான் ஜல்லிக்கட்டு தடை உச்சநீதிமன்றம் விதிச்சது. நீ சட்டத்தை திருத்தினதுனால தான். இப்போ இந்த 2 கட்சிகள் அப்போ அதை மீட்டெடுத்தது யார்? தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிணைத்து எல்லா பிரச்சனைகளும் நம்ம எப்படி இந்திய போராட்டத்தின் மூலமாக இந்தியை நம்ம விலக்கி வச்சோம், அப்படி அது மாதிரி அந்த தமிழ் தேசியத்தை கையில் எடுப்பதுக்கு உறுதி கொண்டிருக்குது. அவங்க தேர்தல் கோஷமே அதிமுக என்ன சொல்லுதுன்னா, தமிழர் நலன்களை மீட்டெடுப்போம், தமிழ்நாடு பாதுகாப்போம். சரி. இப்போ இந்த 2 கட்சிகளுமே வந்து தமிழகத்துக்கு எதிரானதா செய்யறாங்க, மத்தியில் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த 2 கட்சிகள்ல ஒரு கட்சியான பாஜக கூட கூட்டணி வச்சுட்டு தான் சிஏஏக்கு கையெழுத்து போட்டாங்க. அதிமுக மட்டும் அந்த இதுக்கு ஓட்டு போடலன்னா கண்டிப்பா அந்த சட்டமே வந்திருக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப தெரியலையே தமிழக அதிமுக 2 பிரிவுகளா இருந்து ஒன்றிணையும் போது ஒரு பிரிவுக்கு தலைவராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவோட ரொம்ப நெருக்கமா இருந்தார். இரட்டை தலைமை இருந்த வரைக்கும் அவர் பாஜக விட்டு விலகி செல்வதற்கு எந்த கணத்திலையும் ஒரு சனமும் அவர் ஒத்துக்கிறல. அவர் போன பிறகுதான் பாஜக விட்டு அதிமுக வெளியே வர முடிஞ்சது. சிஏஏ ஆதரித்த போதெல்லாம் அவர் இருந்தது, அவர் தான் காரணம். அவர் தான் பாஜகவுடைய பிடிஎமா இருந்து அதிமுக சிதைச்சார். அது அவங்களே சொல்றாங்க. இது எடப்பாடி பழனிசாமி சொல்லலையே சார், நாங்க அப்ப வந்து கூட்டணியில இருந்தோம், அதனால ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. என்ன சொல்ற? கூட்டணியில இருந்தோம் அப்படிதாங்க அவர் சொல்ல முடியும். நான் சொல்ற மாதிரி அவர் பேச முடியாது, நீங்க பேசுற மாதிரி நான் பேச முடியாது. அவர் என்ன சொன்னாரு? கூட்டணி தர்மத்திற்காக சில சட்டங்களை நாங்க விருப்பம் இல்லாம ஆதரிச்சோம். அது மாதிரி என்ன பண்ணாங்க? யூபிஏல இருந்தப்ப திமுக என்னென்ன ஆதரிச்சிச்சு? நீட் ஆதரிக்கலையா? கூட்டணி தர்மத்துக்காக. பழைய பென்ஷன் திட்டத்தை ஒழிச்சிட்டு புதிய பென்ஷன் தண்டு கொண்டு ஆதரிக்கலையா? மின்சார மசோதா மின்சார கட்டணங்கள் விஷயம் எல்லா விஷயத்தையும் மத்திய அரசிடம் ஒப்படைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை மத்திய அரசு தரக்கூடிய அந்த மசோதாவை ஆதரிக்கலையா? எதை செய்யலைங்க? காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பை 7 ஆண்டுகள் கெசட்டில் நோட்டிஃபை பண்ணுறதுக்கு அன்றைக்கு காங்கிரஸ் மறுத்த போது ஒத்துவதுனது யார்? திமுக. ஈழத்தமிழர்களை 1.5 லட்சம் பேரை கொலை பண்ணும்போது கூட இருந்தது திமுக. அதை விட துரோகம் அதிமுக செய்யலை. சரி சார். இப்போ அதிமுக பாஜக இல்லைன்னு சொல்லி வந்துட்டாங்க. இப்போ மக்களவை தேர்தலை சந்திக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் போய் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கணும்னா இங்கேருந்து தேர்வாகி மக்களவை உறுப்பினர் போகணும். அப்படி உங்க கணக்குப்படி எத்தனை உறுப்பினர்கள் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த தொகுதி எல்லாம் அதிமுக தானே? நான் அப்படி குறிப்பிட்ட தொகுதி அதிமுகங்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுவேன். 2014 7 தொகுதிகளில் திமுக 3ஆம் இடத்துக்கு போயிருக்குது. பாஜக கூட்டணி 2ஆம் இடத்துல வந்து கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அதிமுக முதலிடத்துல இருந்திருக்குது. அந்த தொகுதி 7 தொகுதிகளும் திமுக கிடைக்காது. அது எல்லாமே 2019 எந்த நிலைக்கு போனுச்சுங்கிறத அது வேற. 2019 போனப்பையும் அந்த தொகுதிகளில் பெரிய லீடு திமுகவில் கொடுக்க முடியல, மற்ற தொகுதியில் கொடுத்த மாதிரி. இப்போ ஸ்ரீபெரும்பூரில் கொடுத்த அந்த லீடை 60%க்கு மேலே, கரூரில் கொடுத்த லீடை அது மாதிரி கொடுக்க முடியல. கோவையில், பொள்ளாச்சியில் இங்கெல்லாம் அந்த மாதிரி லீடும் கொடுக்க முடியல. தட் மீன்ஸ் அவங்க அவ்வளவு அலையடிச்சு கூட, மோடி எதிர்ப்பு அலையடிச்சு கூட அவங்களால அந்த இடத்துல லீடு கொடுக்க முடியல மற்ற தொகுதியில் போல. அதனால் அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க அந்த தொகுதிகளில். அதனால தான் 3ஆம் இடத்துக்கு போனாங்க. அந்த தொகுதிகளை மீட்டெடுப்பது என்பது திமுகவுக்கு ரொம்ப முடியவே முடியாத காரியம். அதில் 6 தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கு வருது, 1 தொகுதி தர்மபுரி பாஜகவுக்கு போகுது. அப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் மனைவி சௌமியா வெற்றினே சொல்றீங்க? நான் உறுதியாக சொல்கிறேன், அதிக வாய்ப்பு, ரொம்ப ரொம்ப 100% இல்லாட்டி கூட 99% வாய்ப்பு இருக்குது. அதை நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அதிமுக வாக்கு வங்கி விருதுநகர் தொகுதியில் பலமாக இருக்குது. தேமுதிகவுக்கும் அங்கே ஒரு பலமான வாக்கு வங்கி இருக்குது. அப்போ தேமுதிகவும் அங்கே கணிசமான வாக்கு 2024 வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதி இது, இவங்களுக்கும் ஸ்ட்ராங்கான தொகுதி. 2ஆம் இடத்துல தேமுதிக வேட்பாளர் வந்திருக்குங்க. 2014 2ஆம் இடத்துக்கு தேமுதிக வேட்பாளர் அங்கே விருதுநகரில் வந்திருக்காரு. 3ஆம் இடத்துக்கு திமுக போயிருக்கு. நான் வாக்கு சொல்லட்டுமா உங்களுக்கு என்ன வாக்கு வாங்கினாங்கன்னு? இல்ல, அது 2019 மாதிரி நம்ம வாக்கு கூட பார்த்துக்கலாம். இப்போ எந்தெந்த தொகுதி வந்து கண்டிப்பா சொல்றீங்க சார் அதிமுக வருவாங்கன்னு எதாவது சொல்றீங்க? நான் அந்த 7 தொகுதி சொல்றேங்க. அதில் 6 அதிமுகக்குங்க. என்ன 6னா எதாவது சொல்லுங்க? சொன்ன வேலூர், ஈரோடு, திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, விருதுநகர் 6 தொகுதிகள். இதோட வந்து பாஜகவுக்கு போகக்கூடிய, பாமகவுக்கு போகக்கூடிய தர்மபுரி.
இந்த 7 தொகுதியிலும் திமுக 3ஆம் இடத்துக்கு போயிருக்காங்க. படுமோசமாக தோத்துருக்குறாங்க. 2ஆம் இடத்துல பாஜக கூட்டணி 2014 வந்திருக்காங்க. 2 லட்சத்துக்கு மேலே எல்லா தொகுதியிலையும் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2019லையும் இந்த தொகுதிகளில் பெரிய அளவுக்கு திமுக லீடு கொடுக்க முடியல. 12, 10 அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. 6 அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அவ்வளவு அவங்களுக்கு ஃபேவரபிள் அலை வீசிய கட்டத்தில் கூட இந்த தொகுதிகளில் அவங்க பெருசாக ஜெயிக்க முடியலைங்கிறனால 2014 படுமோசமாக 3ஆம் இடத்துக்கு போயிருக்காங்கிறனால இந்த தொகுதியில் மட்டும் நான் கட்டாயமாக சொல்கிறேன். நான் இப்போ என்ன கேட்குறேன், 2014 3ஆம் இடம் வந்து திமுக போயிருக்காங்க, இங்கெல்லாம் பாஜக கூட்டணி 2ஆம் இடம் வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. 19ல் 3 கூட்டணியே கிடையாது, 2 கூட்டணி. திமுக வந்து முதல் வந்திருக்காங்க, 7ல அதிமுக 2ஆம். இப்போ திரும்ப 3 கூட்டணி 14 மாதிரியே வந்திருக்கு. அப்போ நான் என்ன கேட்குறேன், திரும்பவும் திமுக முதலிடத்தை பிடிச்சிட்டு 3ஆம் இடத்துக்கு அதிமுக, 2ஆம் இடம் பாஜக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வந்தால் ரைட்டு, அதெல்லாம் கற்பனை. உங்கள் கற்பனைங்கிற அந்த சிறகு முளைத்து நீங்கள் வானத்தில் பறந்து நீங்கள் வைகுந்தம் போனால் நான் அதை சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பேன். ராதிகா விட விஜய் பிரபாகரனுக்கு ஓட்டு அதிகமாக விழும் நினைக்கிறேன். மாணிக் தாக்கூரை தாண்டி விஜய் ராதிகாங்கிற ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு, கவர்ச்சி என்பது அவங்களுக்கு பார்க்க வருவாங்க, வாக்குகளாக மாறும்னு எப்பயுமே சொல்ல முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு வந்த கூட்டத்தை திமுக வெற்றியை தரலையே. வடிவேலுக்கு வந்த கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமான கூட்டம், ஆனால் திமுகவுக்கு வெற்றியை கொடுக்கலையே. அப்போ மாணிக் தாக்கூர் நடிகருங்கிற முறையில் அவர் பார்க்க வந்தாங்க, ஒரு சிரிப்பு நடிகர், அவர் மேலே அதான் அலாதி ஒரு பிரியம் வச்சு வந்தாங்க. அதே மாதிரி ராதிகாவுக்கு வருவாங்க. விஜயகாந்துடைய மகன் விஜய் பிரபாகரன், இதை தாண்டி அவருக்கும் மட்டும் என்ன இருக்கு? அவருக்கும் ஒன்றும் இல்லை. அதுக்காக வருவார் சொல்லலையே நான் அவரை. விஜயகாந்த் மகன் என்பதனால வருவார் நான் சொல்லலை. ஒன்று அவர் மண்ணின் மைந்தர், அந்த பகுதியை சார்ந்தவர், தொகுதியை சார்ந்தவர், அதான் அந்த மக்கள் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து அவருக்கு அதிமுகவும் தேமுதிகவும் பலமாக இருக்கக்கூடிய தொகுதி அது. அதுதான் நான் அதை சொல்கிறேன். வேற ஒன்றும் அவருடைய நட்சத்திர வேட்பாளர் அப்படிலாம் நான் சொல்லலை. யாரையுமே நட்சத்திர வேட்பாளர் நான் சொல்லலை, யாரையுமே சொல்லலை. நான் உதாரணமாக நீங்கள் இந்த சென்னையில் எடுத்துக்கிட்டா நான் சொல்கிறேன், வட சென்னையும் மத்திய சென்னையும் திமுகவுக்கு தான் போகுங்கிறேன். எதை வச்சு சொல்கிறேன்? 2014 வாக்குகள் அடிப்படையில், 2019 அவங்க கொடுத்த லீடின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். தென்சென்னையில் அது மாதிரி இல்லை. 2,60,000 லீட்ல தானே ஜெயிச்சிருக்காங்க தமிழச்சி, ஜெயிச்சாங்க. அது வந்து 20%க்கு கொஞ்சம் தான் மேலே இருக்குது. ஆனால் 2014 அதிமுக ஜெயிச்சிருக்குது, பெரிய லீடு கொடுத்துருக்காங்க அவங்க. 2 வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. தொடர்ந்து திமுகவோட கோட்டையா இருந்த தொகுதி இல்லையா தென்சென்னை? டிஆர் பாலு திமுக தொடர்ந்து திமுகவுடைய கோட்டையா நிறைய முறை திமுக தான் வின் பண்ணிருக்காங்க. இருக்கலாம். திமுக அதிகமா கோட்டை 14 முறை ஜெயிச்சது என்பது சுதந்திர இந்தியாவில் வட சென்னை தான். மத்திய சென்னை கூட இதே தயாநிதி மாறன் தோத்துருக்காரு. ஆனா அப்ப கூட திமுக அங்க ஜெயிச்சு வட சென்னையில ஒரே ஒரு முறை தான் அவங்க தோத்துருக்குறாங்க அண்ணா திமுக கேண்டிடேட் 2024. அதனால் அவங்களுக்கு பலமான தொகுதி. தென் சென்னை அந்த அளவுக்கு பலமாக சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சிம்பிளாக பார்த்தா 2014 தென் சென்னையில் தோக்குற காரணம் நான் சொல்கிறேன். அதிமுக 41.3% வாங்கியிருக்காங்க, திமுக 28.4% தான் வந்திருக்கு. பிஜேபி கிட்டத்தட்ட திமுக வாக்குகள் வாங்கியிருக்காங்க 24.5. புரியுதா உங்களுக்கு? பிஜேபியும் திமுகவும் அங்கே அர்பன் மிடில் கிளாஸில் செல்வாக்குள்ள கட்சிகள். அவங்க அர்பன் மிடில் கிளாஸ் வாக்குகளை 2 பேரும் பிரிப்பாங்க. 3வது அணி வரும்போது அந்த அணி அதிகமான இடங்களை பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்கினா அங்கெல்லாம் திமுக தோக்கும். சார் 2014 என் நினைவு சரியா இருந்ததுன்னா ஓட்டு வித்தியாசம் வந்து கடந்த முறையை விட 2,60,000 தமிழச்சி கொடுத்த லீடு வந்து 2014 ஜெயவர்தன் கொடுக்கல. அவரோட ஓட்டு வித்தியாசம்ங்கிறது கம்மி. நீங்க சொல்ற பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கலாம், ஓட்டு வித்தியாசம் மேல கொடுத்திருக்காரு. 1,36,000 கொடுத்திருக்காரு சார். டிகேஎஸ் இளங்கோவன் எதிர்த்து நின்று இருக்காரு. 1,36,625 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. திமுக என்ன வாங்கிச்சு, பாஜக என்ன வாங்கிச்சு? திமுகவுடைய ஓட்டு வந்து 3,01,779. கணேசன் அவர்கள் பாஜக வாங்கினது வந்து 2,56,786. என்ன டிஃபரன்ஸ் 2 பேருக்கு இடையில? இவங்க 26.8, இவங்க 22. 50,000 கூட இல்ல, 50,000 கூட இல்ல. அதான் சொல்றேன் நான். 3வது பெரிய பார்ட்டி, 3வது பார்ட்டி அதிக வாக்குகள் வாங்கியிருக்கு. இப்ப அதே மாதிரி தமிழிசை நிக்கிறாங்கல்ல, இப்ப ஜெயவர்தனுக்கு தானே கொஞ்சம் இதுவா பார்க்க மாட்டீங்களா? 3வது பார்ட்டி வரும்போது திமுக வாக்குகள் தான் குறையுது. 3வது பார்ட்டி நான் எல்லா தொகுதியிலையும் பார்த்துட்டேன். 2019, 24, 14 பார்த்துட்டேன்.
3வது அணியில் வரக்கூடிய கட்சி 14ல் அதிக வாக்குகள் வாங்குற இடத்துல எல்லாம் திமுக வாக்குகள் குறையுது, சரியுது. அதிமுக வெற்றி பெறுது, அதனால் வெற்றி பெறுது. இங்கே அதே தான். இந்த சவுத் சென்னை ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்களே படிச்சீங்க. 50,000 வாக்குகள் தான் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம். ஆனால் அதிமுக 1,40,000 வாக்குகள் கூட வாங்குறாங்க. அதனால் அந்த தொகுதி அவங்களுக்கு ஃபேவரபிளான, நான் உறுதியான சொல்லலை, ஃபேவரபிளான தொகுதி சொல்கிறேன். கொஞ்சம் ஃபேவரா. ஆனால் வட சென்னை மத்திய சென்னை நான் சொல்லலை. மத்திய சென்னையில் கலாநிதி மாறன் 2014 தோத்தாரு. ஆனால் ரொம்ப வாக்கு வித்தியாசம் தோக்கலை. இப்போயும் நல்ல லீடு கொடுத்தார் 2019. தமிழச்சினால் அப்படி ஒரு லீடை கொடுக்க முடியல. அதான் நான் சொல்கிறேன். சென்னை ஓட்டு வித்தியாசம் வருதுல்ல சார். அவர் 2019 வந்து 1 லட்சத்துக்கு மேல ஓட்டு, இவர் 2,60,000 கொடுத்துருக்காங்கல்ல. ஓட்டு வித்தியாசம் 2,60,000 மேல ஓட்டு வித்தியாசம். அந்த அலை வீசக்கூடிய டயத்தில் 20% மேலே லீடு கொடுத்தாதான் அது திமுகவுக்கு ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ 3 கூட்டணியா இருக்கிறப்போ 3வது இடத்துக்கு திமுக தென்சென்னை போகும். இல்லை, நான் இப்போ 2019 கூட நான் கன்சிடர் பண்ணுறேன். ஆனால் பெரிய அளவுக்கு பாஜக வாங்கின வாக்குகளை நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டியிருக்குது. பாஜக கிட்டத்தட்ட திமுக அளவுக்கு வாக்கு வாங்கியிருக்காங்க. ஒரு 40,000 வாக்கு தான் கம்மியாக வாங்கியிருக்காங்க. அப்போ அது ஃபார் அகேட்டாக இருக்கிறாங்க அதிமுக. அதான் நான் சொல்கிறேன். 4 லட்சம் வாக்கு வாங்குறாங்க, 5 லட்சத்துக்கிட்ட வாங்குறாங்க. அதை வந்து நீங்கள் திரும்ப அதை தாண்டி போகிறதுங்கிறது சிரமமான விஷயம். ஓகே சார், உங்களுடைய கணிப்புகள் எல்லாம் பழிக்குதா அப்படிங்கிறது பார்ப்போம். இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி. தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்.